முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. குணமிகு வியாழ குரு பகவானே, மனவுல வாழ்வு மகிழ்வுடன் வருவாய். பிரகஸ்பதி வியாழ பரகுருநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். கந்த சஷ்டி பெருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கந்த சஷ்டி பெருவிழாவில் இந்த அதிச்சார குரு தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். அதிச்சார குரு தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்த குரு இப்போது 8ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து உச்சம் பெறுகிறார். கடகராசியிலே நட்பு ஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குரு உயர்வை தருவார். ஏனென்றால் இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல ஒரு காலம், தொழில் மாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இது நல்ல காலம், புதிய முயற்சி ஏதாவது செய்பவர்களுக்கு இது நல்ல ஒரு அற்புதமான காலம், நீண்ட நாள் தடைபட்டு தள்ளி தள்ளி போய்கொண்டிருந்தவர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலம். ஏனென்றால் 8ஆம் இடம் என்பது மாற்றி அமைத்தல். அதாவது ஒரு தொழிலை செய்திருந்து இப்போது இங்க வந்து ஒரு சாதாரண ஆரையாவா இருக்கிறவர் அடுத்த ஒரு போஸ்டில் உயர் பதவிக்கு போவார். இங்க ஒரு சின்ன தாசில்தாரா விஏவாக இருப்பவர்கள் உயர் பதவிக்கு RI 2 அது மாதிரி போவாங்க. ஏனென்றால் உயர் பதவியை கொடுங்க, இடம் மாற்றி உயர் பதவி கொடுத்து அற்புதமான ஒரு நிலை. ஏனென்றால் அது உச்சம் பெற்ற குரு. ஏனால் 8ஆம் இடத்தில் குரு அமர்வது சிறப்பாயில் என்பது பொது விதி. அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் உச்சம் பெற்று கடகராசியில் இன்று இருப்பதனால் உங்களுக்கு பதவி உயர்வை பெற்று தருவார், இடமாற்றத்தை தருவார். வெளியூரில் இருந்தவர் உள்ளூருக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. வெளிநாட்டில் சென்று வசித்துள்ளவர்கள் தாயகம் திரும்புவதற்கு, இல்லை இங்கிருந்து வெளிநாடு செல்ல வேண்டி இருப்பவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். அதே சமயம் உச்சம் பெற்ற குரு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுவது நல்ல ஒரு லாபத்தையும் தன லாபத்தை அதிகரித்ததும், குடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பதும், பணம் சரளமாக வருவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு காலமாக அமைகிறது. ஏனென்றால் குருவின் பார்வை தனஸ்தானத்தை பார்ப்பதனால் பணம் பல வழியில் வரணும். அதே சமயம் விரயஸ்தானத்தை பார்ப்பதனால் சுப விரயங்கள், வீடு ரிப்பேர் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் கனவு பலிக்கும், வீடு ரிப்பேர் செய்வீர்கள். நீண்ட நாள் கூட்டு சொத்துப்பா, இது எங்களுக்கு அண்ணன் தம்பிகளும் பிரச்சனையே இருந்தது, அது ஒரு பேசி ஒரு முடிவுக்கு வரலைன்னா அது குரு பார்வையால் பேசி சமரச உடன்பாடு ஏற்பட்டு அதிலிருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கை பெற்று நீங்கள் வீடு கட்டுகின்ற ஒரு காலம் வருகின்ற ஒரு காலம். அதே சமயம் நீண்ட நாட்களாக இன்வெஸ்ட் செய்து பணம் வராமலே இருந்ததுப்பா, எங்களை எப்போ போனாலும் பணம் எங்களுக்கு வராதுன்னு அந்த பணம் திடீரென்று வரும். நீண்ட நாட்கள் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத சொத்து இருந்தால் அந்த பத்திரம் உங்களுக்கு திடீரென்று கிடைக்கும். அதே சமயம் குலதெய்வம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருந்தால் உறவினர்கள், தூரத்து சொந்தமார்கள், வெளியூரில் இருந்தவர்களோ அல்லது வெளி மாநிலம் வந்து உங்களுக்கு அது இதுதான் என்று அடையாளம் காட்டுவோம். ஏனென்றால் 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அந்த மறைவு ஸ்தானத்தை உங்களுக்கு அடையாளம் காட்டுகின்றது குரு. இப்படி திடீர் என்று சம்பத்து, திடீர் என்று புதையல் கிடைத்தல், திடீர் என்று நம்ம தமிழ்நாட்டில் லாட்டரி சீட்டுகள், அண்டை மாநில கேரளா அது மாதிரி உள்ளவங்க லாட்டரி சீட்டில் பல பரிசு விழுதல், இப்படி திடீர் என்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு கிடைக்காது என்று விட்டுவிட்ட வேலையோ அல்லது கிடைக்காது என்று விட்டுவிட்ட ஒரு சொத்தோ திடீர்னு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை அதிர்ஷ்டத்துக்கு முக்காடி விடுவார்கள். நீண்ட நாட்களால் ஒரு சிலர் பணம் கொடுத்து ஏமாந்திருக்கலாம். அந்த பணத்தின் கொடுக்க வர உங்களை உடனே வந்து பா உங்ககிட்ட வந்து 10 லட்சம் இந்த 5 லட்சம் கொடுக்குன்னு சொல்லி கொடுப்பார். அப்போ உங்களுக்கு மனசு மகிழ்ச்சியில் இருப்பதா இல்லை போய்விட்டது என்ற கவலை தீர்வது, இப்படி பல திக்குமுக்களை ஆட வைக்கின்ற ஒரு காலம்தான் இது. அஷ்டம குரு அள்ளியும் தருவார். ஆட்டி படைப்பார் என்பது பொதுவா, எல்லாருக்கும் ஆட்டி படைப்பாரா என்பது இல்லை. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் 8ஆம் இடத்திலே மறைந்து உச்சம் பெற்று இருக்கிறார். உச்சம் பெற்றதனால் உங்களுக்கு உள்ளன்போடு அள்ளி அள்ளி தருகின்ற ஆற்றல் பெற்றவராகவும் அவரே ஆகிறார். அதே சமயம் நீண்ட நாட்களாக எது உங்களுக்கு இல்லை என்று இருந்ததோ அதெல்லாம் கிடைக்க போறது. திருமணமே ஆகாது இருந்தது திடீர் என்று வர நேரம் 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்ப 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதனால என்ன, திடீர் என்று உங்களுக்கு வரன் அமையும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் என்று உங்களுக்கு வேறு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சுங்க வாங்க, இல்லை உங்களுக்கு வேலை கேட்டு நீங்கள் அப்ளீஸ் பண்ணி அது கிடைச்சிருக்கு வாங்க, போன் பண்ணி உங்களை கூப்பிடுற அளவுக்கு இந்த குரு உங்களை மாற்றத்தை ஏற்படுத்துவார், நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். நீண்ட நாட்களாக நீங்கள் கனவு கண்டிருப்பீர்கள், இந்த பதவியில் போய் உட்கார வேண்டும், இல்லை இந்த இடத்தை வாங்க வேண்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு கார் வாங்க வேண்டும், இல்லை இப்படி ஒரு வீடு கட்டி அதில் கிரகப்பிரவேசம் செய்ய வேண்டும், அதை அனைத்தும் செய்து கொடுப்பார். இதான் வந்து விபரீத என்று கூறுவார்கள். இது விபரீத ராஜயோகம், கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்று கூறுவார்கள். அதே சமயம் மறைந்த குரு நிறைந்த செல்வம் நிறைந்து செய்வார் என்று ஒரு ஜோதிடத்திலே சொல்லுண்டு. அத்தனை சிறப்பு பெற்ற இந்த தனுசு ராசிக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் உச்சம் பெற்று
மேலும் அந்த குரு பகவான் எங்க பார்க்கிறார் என்றால் உங்கள் ராசிக்கு நல்ல ஒரு இடங்களை பார்வையிடுவது நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கின்ற இடமாகவும் அமைகிறது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 16ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அப்படி பார்வையிடுகின்ற போது உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறார். ஏன்னா குருவின் பார்வை சிறப்பாக ஒன்று கடகம், சிம்மம், கன்னி, துலா, விருச்சகம் 12ஆம் இடத்தை பார்ப்பதும் 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்ப்பதும் 9ஆம் பார்வையாக மேன ராசியை பார்ப்பது 4ஆம் இடத்தை பார்ப்பது என்ன ஒரு அழகிய வீடு, சுகஸ்தானம், விருந்தோம்பலில் கலந்து கொள்ளுதல், கார் வாங்குதல், புது வாகனம் வாங்குதல், பழைய வண்டி விற்று புதுப்பித்தல், பழைய ஒரு சொத்து கிடைத்தல், இப்படி நல்ல ஒன்று. அதே சமயம் தாயின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிணிகள் அகலும். சல யாத்திரைக்கு சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு. 4ஆம் இடத்தில் பணம் வருவதோடு மட்டுமல்ல சுகத்தையும் தருவார். ஏன்னா விருந்தோம்பலில் கலந்து கொள்வதும் இப்படி பல செய்வார். ஏனென்றால் நீங்கள் கேட்டது அனைத்துக்கும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. அதே சமயம் குரு பகவான் 8ஆம் இடத்தில் உள்ளதனால் திடீர் பண சம்பத்து, திடீர் உங்களுக்கு மரியாதை உயர்வுதல், திடீர் ஒரு பதவியில் கூப்பிட்டு உங்களை அமர வைப்பதல், திடீரென்று நீங்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டிலோ வெளியூரில் சென்றிருந்தால் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் ஒரு புதுமை ஏற்படுத்துகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. எந்த துறையில் வைத்தாலும் வெற்றி பெறுகின்ற ஒரு காலமாக இந்த தனுசு ராசிக்கு அமைகிறது. தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக பெற இப்போது சஷ்டி பெருவிழா நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எல்லா வல்ல முருகப்பெருமானை சென்று முடிந்தவர்கள் நாள்தோறும் சென்று தரிசனம் பண்ணுங்கள். அல்ல என்றால் கந்த சஷ்டி விழா திங்கட்கிழமை நடைபெற உள்ளதனால் அந்த நாளாக சென்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு எல்லா முருகனை வேண்டிக் கொண்டால் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி, யூடியூப் நேயர்களே, 8ஆம் இடத்திலே மறைந்த குரு நிறைந்து செய்வார், நிறைந்த செல்வம். யூடியூப் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நன்றி நன்றி நன்றி.